புதுசா பிரசவிச்ச ஒரு தாய் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்ன்றதான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். சோ நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். நம்ம வீட்டுல இருக்க பாட்டியா இருக்கட்டும், நம்ம அம்மாவா இருக்கட்டும், நம்ம எல்லாம் பிரசவிச்சா வெதுவெதுப்பான தண்ணி கொடுப்பாங்க, வெதுவெதுப்பான சாப்பாடு கொடுப்பாங்க, ரசம் சாதம், பிரசவ குழம்பு அந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி நம்மளோட மூதாதையார் என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கு. ஏன் வார்ம் ஃபுட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்மளோட பிரசவம், அதாவது டெலிவரி ஆன அந்த தாய்க்கு அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ். அது அந்த ஒரு எதுக்குமே ஈடு என சொல்ல முடியாத அந்த அளவுக்கு ஒரு வலியை தாங்கி ஒரு மேரத்தான் ஓடி அவங்க ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்க. ஸோ டோட்டல் பாடியே இப்போ ரிப்பேர் ஆகியிருக்கு. ஸோ அந்த பாடியை மறுபடியும் நம்ம ஹீல் ஆக்கி ரெக்கவர் பண்ணணும். ஸோ அந்த ரெக்கவர் ஆல்ரெடி பிளட் லாஸ் ஆனதுல அந்த பாடி கூல் ஆகியிருக்கும். எப்பவுமே பிளீடிங் இருக்கு, பிளட் லாஸ் நம்ம உடம்பு குளிர்ந்து போயிடும். சோ அந்த மாதிரி நேரத்துல நம்மளோட டைஜஷனும் டிஸ்டர்ப் ஆகியிருக்கும். ஏன்னா நம்மளோட ஹார்மோன்ஸும் டிஸ்டர்ப் ஆகியிருக்கும். எல்லாம் அதிகமா இருந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி ஆகும். சோ அந்த டைம்ல அவங்களோட டைஜஷன் டிஸ்டர்ப் ஆகும். அந்த டைம்ல அவங்களுக்கு ஹெவியான சாப்பாடுகள் எல்லாம் கொடுக்காம கஞ்சி கொடுக்கறது, ரசம் சாதம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஈஸியா கிச்சடி கொடுக்கறது, இந்த மாதிரி சாஃப்ட் டயட், ஈஸி டைஜஸ்டபிள் டயட்டா இனிஷியல் டெலிவரி டேஸ்ல நீங்க கொடுக்கறது நல்லது. ஏன்னா உங்களோட உடம்ப நம்ம ஜீரக தண்ணி, ஓமம் தண்ணி இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் உங்களோட டைஜஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் உங்களோட பாடியை வார்மா வச்சுக்கிறதுக்கும் தான். சோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அகத்தை சீர் செய்வது சீரகம், இது ஆயுர்வேதம். சோ அதனால உங்களோட பாடியை நேச்சுரலி டிடாக்ஸ் பண்ண, உங்களோட பிளாட்டிங் எல்லாம் போக்குறதுக்கு, உங்களோட லாக்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய சயின்டிபிக்கான விஷயங்கள் இருக்கு இந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி. சோ அதனால எதை சாப்பிட்டாலும் ரொம்ப சூடா சாப்பிட வேணாம், ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிட வேணாம், வார்மா சாப்பிடுங்க. உங்க பாடி வார்மா இருக்கும். வார்ம் வாட்டர் அப்பப்ப சிப் பண்ணிட்டே இருங்க. உங்க பாடிக்கும் நல்லது, உங்களோட லாக்டேஷன் நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஃபைபர் ரிச் ஃபுட்டை சாப்பிடுங்க. ஏன்னா கான்ஸ்டிபேஷன் ஆகாம இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ஆனா திரும்ப கீழே போட்ட சூச்சஸ் ஓபன் ஆகிற வாய்ப்பு இருக்கு. சோ அதனால மை டியர் மாமிஸ், எது சாப்பிட்டாலுமே வார்மா சாப்பிடுங்க. ஏன்னா இந்த டைம்ல உங்க பாடியை நீங்க வார்மா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களோட எமோஷனல் கனெக்ஷன் பேபிக்கு அவசியம். சோ மதர் பேபி பாண்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்களோட ரெக்கவரி ஹீலிங் பீரியட் இருக்கும். சோ இந்த கண்டென்ட், இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய பிரெக்னன்சி டெலிவரி ரிலேட்டட் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணும், போஸ்ட்நேட்டல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் 1-2 வீடியோஸ் நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனல்ல. சீரிஸ் வைஸ் பிரெக்னன்சி, லேபர் அண்ட் டெலிவரி, இப்போ போஸ்ட்நேட்டல் சீரிஸ் போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பேபி சீரிஸ் பார்க்க போறோம். அதனால மை டியர் மாமிஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு மம்மிக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமா வேற ஒரு விஷயத்தோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.